என்ன விஷயம்? சாரை பார்க்கணும். சார் டிஸ்கஷனில் இருக்காங்க, இப்போ பார்க்க முடியாது. வேணா ரெஸ்யூம் கொடுத்துருப்பாங்களே. ரெஸ்யூம்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஜி. அப்படியா? ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க பார்க்கலாம். ஜி 6 மாசமாக வந்துட்டு போயிட்டு இருக்கேன், உங்ககிட்ட இருந்து ப்ராப்பராக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உனக்கு 1 year ரெஸ்பான்ஸ் வேணுமா? போய் ரெக்கமெண்டேஷனோட வா போ. ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட வரேன்? தெரியுதுல்ல, போ போய் கால் பண்ண வா போ. ஹலோ மச்சான், இன்டர்வியூ என்னாச்சு? எல்லாம் வழக்கம் போல தான். அப்படின்னா புரியலடா. ரெக்கமெண்டேஷன் வேணுமா? நீ தரியா? டேய் என்னடா இப்படி பேசுற? மச்சான் சாரிடா, செம்ம டென்ஷனில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் வை. ஏய் பேசுடி, இங்கே பாரேன். எத்தனை முறை உனக்கு சாரி சொல்கிறது? உனக்கு தான் தெரியும் இல்லை, நான் மூவி பார்க்கும்போது மொபைல் சைலண்ட்டில் இருக்கும்னு. அப்போ என்னை விட மூவி பார்க்குறது தான் முக்கியமா உனக்கு? இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை கொல்லாதம்மா. வேற ஏதாவது டாபிக் பேசலாமா? சரி விடு. இன்னைக்கு டைரக்டர் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? வழக்கம் போல தான், பாசிட்டிவாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நீ காலேஜ் முடிச்சு 2 years ஆகுதுடா, இன்னும் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண முடியலன்னா எப்படி? எப்படின்னா புரியல. லிட்ரலி 2 years வேஸ்ட் பண்ணிட்டடா. ஏய் நான் ஒன்று இந்த 2 வருஷம் சும்மா ஊரை சுற்றலை. இந்த 2 வருஷத்தில் 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், என் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, அப்போது இன்னும் எத்தனை நாள் இப்படி பண்ணிட்டு இருப்ப நீ? எங்கள் ஃபேமிலியில் யாரும் சினிமாவில் இல்லை, எனக்கு இந்த ஃபீல்டில் எந்த லிங்க்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது எனக்கு புரியுதுடா, ஆனால் நீ என் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ. எங்கள் வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஒரே ப்ரெஷர். அதுக்குள்ளே நடி கல்யாணம்? டேய், எங்கள் ஃபேமிலியில் லேடிஸ்க்கு 23 கல்யாணம் பண்ணிடுவாங்க. நான் இத்தனை நாள் சமாளிச்சிட்டேன், இதுக்கு மேலே கஷ்டம். நான் எப்போ செட்டில் ஆவேன்னு எனக்கே தெரியாது, அதுக்குள்ளே நீ கல்யாணத்தை பற்றி பேசுகிற. டேய் ப்ளீஸ்டா, பேசாமல் மீடியாவில் எனக்கு போயிடு, நல்ல பே கிடைக்கும். எங்கள் கிளைண்ட் ஒருத்தர் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறாரு, நான் அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக சேர்த்து பாருடா. ஏய் என்னடி, மயக்கம் என்ன படத்தில் ஒரு ஹீரோயின் மாதிரி நீ என் பக்கத்தில் இருப்பேன்னு ஆசைப்பட்டேன், சப்போர்ட் கூட பண்ண மாட்டேறேன். டேய் அப்படிலாம் இல்லைடா, நான் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஆனால் ஏன் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ. ஒரு 2 months வெயிட் பண்ணு, அதுக்குள்ளே என்னால் அசிஸ்டண்ட்டாக யார்கிட்டையும் ஜாயின் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக நான் என் ஃபியூச்சர் ஃபிலிம்க்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ப்ளீஸ். சரி, இந்த டாப்பிக்கை விடு, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலாம். எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், ரூம்ப பாரு, ஒரே குப்பையும் கிப்பையுமா. இந்த லேப்டாப் வச்சு எப்ப பார்த்தாலும் என்னத்தண்டா செய்வ? ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றேன்னே சொல்லிட்டு இருக்கு. உனக்கு சொன்னா புரியாது. இது சீன் ஆர்டரு, இது ஷார்ட் டிவிஷன், அப்புறம் இது டைலாக்ஸு, இவ்வளோ இருக்கு. நீ உருப்படியா இப்படி ஏதாவது செஞ்சா எனக்கு சந்தோஷம் தான்டா. ஆனா அசிஸ்டன்ட் வேலை அதுவும் சுத்திட்டு இருக்கியடா. நீயே இப்படி பேசினா எப்படிமா? ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கலாம்ல. நான் பேசுறது உனக்கு இப்ப கஷ்டமா தாண்டா இருக்கும், ஆனா உன் ஃபியூச்சரை நினைச்சு தாண்டா எனக்கு கவலையா இருக்கு. உங்க அப்பா வேற உன் மேல கோபமா இருக்கே தெரியுமா? எனக்கு புரியுதுமா, நீ கவலைப்படாதம்மா, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சரி, ஏதாவது உருப்படியா பண்ணு, வா சாப்பிடலாம். சொல்லுடா. ஹலோ மாமா, இன்னைக்கு நைட்டு டிஸ்கஷன் இருக்கு, 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துரு. டேய் முந்தாண்டு என்னடா டிஸ்கஷன் பண்ணோம், அதுக்குள்ள என்னடா? டேய் மூடிட்டு வாடா. சரி வை வா.
வர சரக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போகுது மச்சி. டேய் கிரியேட்டர்ஸ்க்கு இதெல்லாம் உள்ளே போனால் தான்டா ஐடியாஸே வரும். டேய் நீ குடிக்கிறதுக்கு காரணம் தேடாத, டேலண்ட் இருந்தாலும் தானாக வரும். டேய் விட்றா, உன் ஸ்கிரிப்ட் ஒர்க் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டேன், செகண்ட் ஹாஃப் நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். டேய் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்டாக பண்ணுற? ஆமாம். ஏண்டா 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் போதுமா? ஃபஸ்ட்டு சினிமா பற்றி முழுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம் பற்றி யோசிடா. டேய் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், உனக்கு எங்கடா எரியுது? உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தால் சினிமா நாசமாக போகுது. ஃபிலிம் மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். அதை கற்றுக்காம ஏனோ தானோ மட்டமான கமர்ஷியல் படமாடா பண்ணுறது. ஏய் நிறுத்துறா, எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என் பார்வையில் சினிமான்றது வெறும் ஆர்ட் மட்டும் கிடையாது, பிஸ்னஸும் கூட. ஆமாண்டா, கமர்ஷியல் ஃபிலிம் தான்டா எடுப்பேன், ஆனால் அதில் கண்டென்ட் இருக்கும், சென்சிபிளாகவும் இருக்கும்டா. அப்புறம் சினிமாவை யாராலையும் முழுசாக கற்றுக்கவே முடியாது. உன் வாழ்நாள் முழுசாக நீ சினிமாவில் இருந்தாலும் உன்னால் கற்றுக்கவே முடியாது. நிப்பாட்டுங்கடா, எதுக்கு தேவையில்லாமல் அடிச்சுக்கிறீங்க? மச்சி வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் படம் வந்திருக்கா புதுசா? அப்போ கடகடன்னு முடிடா, கிளம்புவோம்டா வாடா. ஓகே கைஸ், லாஸ்ட் ரவுண்டு. சியர்ஸ். ஹலோ. ஹலோ, நாங்கள் சாரதி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். ரெஸ்யூம் கொடுத்துருந்தீங்களா? ஆமாம் சார். சரி, நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்துருங்க. ஓகே சார், நீங்கள் எனக்கு அட்ரஸ் மட்டும் மெசேஜ் பண்ணிடுறீங்களா? சரி, நீங்கள் மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சக்தி. எஸ் சார். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பட்ஜெட்டு? சார் ஒரு 17K ஆச்சு சார். பரவாயில்லையே, 17K வச்சு நல்லா பண்ணியிருக்கீங்களே. சார் ஆக்சுவலாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணேன் சார். என்ன மாதிரி படம் பார்ப்பீங்க? வேர்ல்டு மூவிஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ரீஜனல் மூவிஸும் பார்ப்பேன் சார். என் போன படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். எப்படி இருந்துச்சு? நல்ல கான்செப்ட்டு, ஸ்க்ரீன் பிளேயில் லேக் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃபில் சாங் வைக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு சார். உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் யாரு? செல்வராகவன் சார். சரி, ஓம் பார்வையில் சினிமானா என்ன? சார் என் பார்வையில் சினிமான்றது என்டர்டெய்னிங் அண்ட் எஜுகேட்டிங் பீப்புள். சூப்பர். ஓகே, நாளிலேருந்து ஆஃபீஸ் வந்துருங்க. ஓகே சார். டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 months ஷூட் போயிடலாம். ஓகே சார். லேப்டாப் வச்சுருக்கீங்களா? இருக்குது சார். நாளிலேருந்து கொண்டு வந்துருங்க. ஓகே சார். செலக்ட் ஆயிட்டேன்டி. ஏய் சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். நாளிலேருந்து வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணுறோம் நம்ம. ஏய் அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நைட்டு நீ பார்ட்டி வைக்கிற. என்ன சக்தி, கிளம்பலையா? இல்லை சார், ஷார்ட் டிவிஷன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சின்சியராக வேலை செய்கிற போல. ஜிம்முக்கெல்லாம் போகிற போல இருக்கு. சார் சார் கையெடுங்க சார். பிரச்சனை இல்லை. கையெடுங்க சார். அடிங்க, சொல்லிட்டே இருக்கேன், சாவடிச்சிருவேன். நீ புரிஞ்சுக்கிட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை சக்தி. தாங்க மாட்டேன். உன் மேல இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. நான் எவ்வளோ பிளான் வச்சிருக்கேன் தெரியுமா என் ஃபியூச்சரை பத்தி? ஏய் என்னடி உன் ஃபியூச்சர் என் ஃபியூச்சர்னு பிரித்து பேசுகிற? டாபிக்கை மாத்தாத. உன் ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன். சரி விடு, என்ன ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் எப்படி இருக்க? எவ்வளோ நாள் கழிச்சு உனக்கு ஒரு ஜாப் வந்தது.
ஏதோ ப்ராப்ளம்காக ஜாப் விட்டுருக்க. லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவ? இப்போ என்ன சொல்ல வர? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. லெட்ஸ் பிரேக் அப். ஏய், என்ன நீ பிரேக்கப்னு அசால்ட்டாக சொல்கிற? இதுக்கு மேலே என்னால் முடியாது. ப்ளீஸ் விட்டுரு. அப்பெல்லாம் விட முடியாது. அப்போ நான் சொன்ன மீடியா ஜாப்க்கு போ. ஒரு 6 months டைம் கொடு, அதுக்குள்ளே நான் எதாவது பண்ணுறேன். என்ன பண்ண போற? ஏதோ பண்ணுறேன். சரி ஓகே, ஆனால் 6 months அப்புறமும் நீ இப்படியே இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. மச்சான் செம்ம கடுப்பாக இருக்குடா. நான் என் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன்டா. நல்லா யோசிச்சுக்கடா, எனக்கு இன்னும் அவசரப்படுற மாதிரி இருக்கு. அவசரப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைடா, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இல்லைடா, எதுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கேன். இப்போ நீ யாருக்கிட்டேயாச்சும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணனா உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். புரியுது, என் ஆசையும் அதுதான். ஆனால் என்ன என்ன பண்ண சொல்கிறா? வீட்டில் செம்ம டென்ஷனு, ஆள் செம்ம கடுப்பேத்துறா தெரியுமா? சரிடா, அவகிட்ட நீ தான் பேசி புரிய வைக்கணும். கேட்க மாட்டான் மச்சான் அவ. டேய், அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாடுறா. அவளும் எத்தனை நாள் தான் உனக்காக வெயிட் பண்ணுவா? ஃபேக்ட்டு தான். இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறா? நீ பண்ணு, உன் கூட நான் இருக்கேன், ஓகேவா? ஆனால் எது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணு, ஓகே? சியர்ஸ். மனோகர்கிட்ட கல்யாணம் போயிருக்கா? டேய் இல்லடா, குடிச்சிட்டு வந்திருக்கியா? வர வர உன் போக்கே சரியில்லை. என்னதான்டா பண்ற? வேலையை வர விட்டியா? ஆமாம், நான் இப்போ தனியாக படம் பண்ண போகிறேன், அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தைரியத்தில் நீ இருக்க? உன்னை நம்பி யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எனக்கு எதுவும் சரியா படல. நான் ஒரு மாசத்துல வீட்டில் தங்குறதே 10 நாள் தான். அதுல பாதி நாள் நீ குடிச்சிட்டு வர்ற. நான் இல்லாத நாள்ல நீ என்னெல்லாம் பண்றியோ? இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்துறீங்க. எவன் வேணும் வந்து என்கிட்ட சொல்றானா? எனக்கு அசிங்கமா இருக்கு. பா, என் கிளாஸ்மேட்பா. இதுக்கு தான் நான் முன்னாலே சொன்னேன் இந்த சினிமாவை வேண்டாம். எல்லா கிட்ட வளர்க்கத்தையும் கத்துக்கிட்டேன். நாசமாக போறேன். நீங்கள் கூட தான் குடிக்கிறீங்க, நீங்கள் என்ன சினிமாலையா இருக்கீங்க? நல்லா பேச கத்துக்கிட்டேன். என் தப்பு தான். உன் இஷ்டத்துக்கு விட்ட பாரு, அதான் இப்படி இருக்க. என்னப்பா உங்கள் பிரச்சனை? நான் சினிமாவில் இருக்கேன்றதா இல்லை சினிமாவை சூஸ் பண்ணதா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். போன வாரம் ஒரு ஐடி கம்பெனியில் ட்ரைனேஜ் பிளாக் ஆச்சா. என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக காண்டம்ஸாக இருந்துச்சான். இப்போ சொல்லுங்க, சினிமாவில் இருக்கிறவன் தான் கெட்டு போகிறானா? கெட்டு போகிறவன் எங்கே இருந்தாலும் கெட்டு போவான்பா. உங்ககிட்ட பேச முடியாது. இந்த வருஷத்துக்குள்ள உருப்படியா ஏதாவது பண்ற இல்ல ஒழுங்கா வேற ஜாபுக்கு போ. அதெல்லாம் இல்ல சினிமா தான் அப்படின்னு இருந்தா உன் முகத்திலே முடிக்க மாட்டேன். கதை நல்லா இருக்கு, ஆனால் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் பெட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்த கதைக்கு இதுக்கு மேலே கமர்ஷியலாக பண்ணால் நல்லா இருக்கா சார்? பாருங்கள், என்னோட ஆடியன்ஸ், என் படம் பார்க்குறவங்க வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும் இல்லையா? ஓகே சார், ஆனால் நீங்கள் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா I'll do this project. Otherwise, sorry, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
கதை ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஸ்கிரிப்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. நைஸ். தேங்க்யூ சார். ஐ ரியலி லைக் இட். என்ன பட்ஜெட்ப்பா? சார் ஒரு 10C இருந்தால் சூப்பராக பண்ணலாம் சார். கேஸ்டிங் எல்லாம் முடிவு பண்ணிட்டியாப்பா? டெக்னிக்கல் டீம் பண்ணிட்டேன் சார். இன்னும் கேஸ்டிங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது சார். எல்லாம் ஓகேப்பா. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீ முடிஞ்சா ஒரு ஃபினான்சரை ஒன்று ரெடி பண்ண. சார் எனக்கு அவ்வளோ கான்டாக்ட்ஸ்லாம் இல்லை சார். சரி, அப்போ ஒன்று பண்ணு. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணு. நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அதை முடிச்ச உடனே நம்ம படத்தை சிறப்பாக பண்ணிடலாம்ப்பா. கண்டிப்பாக சார். நான் ஏன் சொல்கிறேன்னா, உன் கதை ரொம்ப அருமையாக இருக்கு. நீ சொல்கிற பட்ஜெட்டில் பண்ணால் தான் அது சிறப்பாக வரும். நல்ல ப்ரொமோஷன் பண்ணி நல்லா கிராண்டாக இருக்கும். யூனோ வி ஷுட் ரியலி டூ திஸ் மூவி. கண்டிப்பாக சார், வெயிட் பண்ணுறேன். அப்புறம் தம்பி, அந்த கேப்பில் நீ என்ன பண்ணுற, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீ நல்லா டெவலப் பண்ண முடிஞ்சா இட் வில் பி ரியலி நைஸ். சரிப்பா, ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். ஹலோ ஹலோ, நான் சொல்கிறது கேளு. ஏய், சொல்கிறது கேளு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நமக்குள்ளே செட் ஆகாது. உனக்கு உன் லைஃப் தானே முக்கியம், நீ பார்த்துக்கோ. நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னப்பவே நான் ஓகே சொல்லியிருந்துருக்கணும். அது ஏன் தப்பு. என் ஃபீல்டில் பொறுமை ரொம்ப முக்கியமா. ஏய், நம்ம 2 பேர் மைண்ட் செட்டும் வேறு வேறு. ப்ளீஸ் விட்டுரு. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் 6 மாதம் வெயிட் பண்ண சொன்னார். அப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை, இப்போ வேற ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன்.